ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற நோன்பு கஞ்சி. இது முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு 100 கிராம் பச்சரிசி, ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில், ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 பட்டை, ஏலக்காய், கிராம்பு ஒரு 4 இலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இதில் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, ஒரு தக்காளி எடுத்து போட்டு வதக்கிக்கிறேன். இது 100 கிராம் அரிசிக்கு அளவு. இது இதுக்கு நீல வாக்கில் கட் பண்ணுற பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கினதுக்கப்புறமா இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஃபுல் அளவுக்கு புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் போட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது நல்லா வதங்கினா தான் நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு நாளே கொண்டக்கடலை ஒரு 100 கிராம் அளவுக்கு, பச்சை பட்டாணி ரெண்டுமே ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்க்க வேண்டியதான். இதோட சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு லிட்டர் அளவுக்கு இது தண்ணி. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறது. தேவையான அளவு உப்பும் போட்டிருக்கேன். இப்போது நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதை போட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டுட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு சுடு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா மசிச்சுட்டு நல்லா சூடான தண்ணி விட்டு கலந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி விடணும். இதோட இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதோட ஒரு கப் அளவு தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் கலந்து ஒரு கொதி வெந்தோன்னு எடுக்க வேண்டியதுதான். இப்போது ரம்ஜான் நோம்பு கஞ்சி ரெடி பண்ணிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸி தான் இது. இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.